மடோனா செபஸ்டியனோட ஹேர்டின் படம் ஜூன் 26 ரிலீஸ் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கட்டா குஸ்தி 2 மூவில விஷ்ணு விஷால் அவருக்கான டப்பிங் இப்போ முடிச்சிட்டாரு. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட விட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜூலை 3 மூவி ரிலீஸ் ஆகும். செல்லா ஐயாவோட டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. மாரி செல்வராஜோட அடுத்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரப்போகுது. அபிஷன் சிவந்தோட அடுத்த மூவில அவர் தான் ஹீரோவா நடிக்க போறாரு. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சிவராஜ்குமார் இந்த மூவில ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாரன்ஸோட பென்ஸ் மூவில ரவிமோகன் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறது ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. நானும் அதை பத்தி சொல்லிருக்கேன். இப்போ அபிஷியலா ஒரு சில போஸ்டர்ஸ் விட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரவிமோகன் இந்த மூவிக்குள்ள இருக்காரு அப்படின்னு. அவருக்கான கேரக்டருமே மூவிக்குள்ள ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் சிறுத்தை சிவா அடுத்து தனுஷ் கூட சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. இது இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். தனுஷோட லைனப்ல ஏகப்பட்ட மூவிஸ் இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கருப்பு மூவியோட கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கான பிகின் த சீன் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யாவுக்கு அந்த சீன்ல எப்படி மேக்கப் போட்டாங்கிறதுக்கான வீடியோ அது. வீடியோ பார்க்க நல்லாவே இருக்கு. அண்ட் கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர்ல இந்த படம் 1,00,000 ஃபுட்ஃபால்ஸ் ரீச் பண்ணிருக்கு. இந்த ஹையஸ்ட் இன் சிங்கிள் லொகேஷன் வேர்ல்டு வைட்னு அவங்களே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு தியேட்டர்ல இவ்வளவு ஃபுட்ஃபால்ஸ் வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் ரோஹிணி தியேட்டர்ல இந்த படம் 1 கோடி கிட்ட ஷேரும் கொடுத்ததா சொல்லப்படுது. 1 கோடி கிட்ட ஷேர் கொடுக்கணும் அப்படின்னா 2 கோடிக்கு மேல இந்த படம் கிராஸ் பண்ணிருக்கணும். 2 கோடிக்கு மேல இந்த படத்துக்கான வசூல் ரோஹிணி தியேட்டர்ல மட்டுமே வந்திருக்கும். அடுத்து வரப்போற எந்த படம் இதை பீட் பண்ணுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செம்பு மற்ற படங்களுக்கு டேட் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா கருணாகுமார் படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி மறுபடியும் அந்த படத்துக்கான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகலாம். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நேற்று வீடியோல இதுக்கான பதில் இருக்கு. இந்த படம் எப்போ வருங்கிறதெல்லாம் இப்போதைக்கு தெரியல. ஆனா ஃபியூச்சர்ல வருங்கிறது ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. 2 வானம் மூவிக்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் கட்டா குஸ்தி 2 தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் 2 வானம் ரிலீஸ் ஆகும். கட்டா குஸ்தி 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 2 வானம் மூவிக்கான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அர்ஜுனுக்கு இப்போ பிளாஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு நிறைய படங்கள் அடுத்து வரும் தானே. ஹீரோவா நிறைய படம் அடுத்து வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இருக்கு, கண்டிப்பா நிறைய படம் ஃபியூச்சர்ல அடுத்து வரும். அந்த மாதிரியான ஒரு படமா பிளாஸ்ட் படம் அவருக்கு வந்திருக்கு. கருப்பு OST எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி ஜூன் மாசத்துல இந்த OST வந்துடும். யூத் மூவியோட சேட்டலைட் பத்தி கேட்டிருக்காரு. விஜய் டிவி இந்த சேட்டலைட்டை வாங்கியிருக்கு. மாஸ்டர் மூவியோட வசூல் அண்ட் இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். 250 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஜெயோட சட்டென்று மாறுது வானிலை படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப் தான். இந்த 2 கொஸ்டின் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த 2 பத்தி அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் சொல்றேன். பிரதீப்போட இலக்கிய படம் ஃபிளாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஃபிளாப்புங்கிற ஸ்டேஜ் தான் இந்த படம். ஒரு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இடம் மட்டும் பிரேக் ஈவன் பண்ணதா சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இந்த படம் லாஸ் தான். இதுக்கான பதில் இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பாங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ப்ரொடக்ஷன் சைட்ல இந்த படம் ஹிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ட்ராக் சைட்ல விசாரிக்கும் போது இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறமா தான் நான் இதை சொன்னேன். நான் எப்பவுமே மோஸ்டா ட்ராக் சைடு சொல்றதா நம்புவேன். அது உங்கள்ட்ட நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். வசூல கூட ட்ராக் ரிப்போர்ட் தான் நான் மோஸ்டா நம்புவேன். நான் இந்த படம் பத்தி ஸ்டார்டிங்ல சொல்லும் போது அப்பவே சொல்லிருக்கணும், இது ப்ரொடக்ஷன் சைட்ல சொன்னது ட்ராக் சைட்ல சொன்னது அப்படின்னு. அது ஏன் மிஸ்டேக் தான் சொல்லாம இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா சொல்லக்கூடிய மூவிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிட் ஃபிளாப்ங்கிறது ட்ராக் சைட்ல சொல்றதை வச்சு தான் நான் சொல்றேன். ஏன்னா ரெண்டுத்தையும் சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னு. சோ இந்த படத்தோட ட்ராக் சைட் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகலாம். அதனாலதான் பார்ட் 2 அவங்க எடுக்கல. பார்ட் 2 அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா இடையில ஒரு சில பிரச்சனை எல்லாமே கூட வந்துச்சு. எங்களுக்கு இன்னொரு படம் அவங்க பண்ணி தரணும் அப்படின்னு. சோ அந்த பிரச்சனையே வந்திருக்காது இந்த பார்ட் 2 எடுத்திருந்தா. இந்த கமெண்ட் பண்ணவங்க எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. தனி ஒருவன் மூவில வரக்கூடிய கண்ணாலா சாங் தான் இது. இன்னைக்கான ஃப்ரேம் இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.